நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் பிரவேஷிகா நவீன் கத்ய சைனிகா 1 அந்த புக்கில் இருக்கக்கூடிய 6th கத்ய இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதில் 5 வாக்கியோங்மே உத்தர் தீஜியே और टिप्पणी சாரான்ஸ் இந்த மூணுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். இப்போது ஜேம்ஸ் பாண்ட் இலாஹாபாத் மீம், அதாவது அலகாபாத்தில் ஜேம்ஸ் பாண்ட் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். 5 வாக்கியோங் மீம் உத்தர் தீஜியே. 5னா 5 வாக்கியங்களில் பதில் எழுதுங்கள். फर्स्ट क्वेश्चन, लेखक के कथानुसार इलाहाबाद किसके लिए प्रसिद्ध है? लेखक के கதானுசார்னா எழுத்தாளருடைய சொல்லிற்கு ஏற்ப பேச்சிற்கு ஏற்ப இலகாபாத் எதற்கு புகழ் பெற்றது? பிரசித்தன புகழ் அப்படின்னு அர்த்தம். எதற்கு புகழ் பெற்றது? लेखक के கதானுசார் இலகாபாத், அதாவது எழுத்தாளருடைய கதனானுசார் சொல்லிற்கு ஏற்ப இலகாபாத் சாகித்ய கேலியே, சாகித்யன இலக்கியம், இலக்கியத்திற்கு பிரசித்தக புகழ் பெற்று இருக்கிறது. ஹர் சைஸ் ஒவ்வொரு சைஸ், செக்ஸ் और ஜாதி, ஆயு ஆயுன வயது, और மற்றும் कीमत விலை, कीमत का சாகித்யிக் இலக்கிய சம்பந்தமானவை யஹாங் மில்தாக இங்கே கிடைக்கின்றன. சாகே விரும்பினால், ஹம் இசே நாம் இதை ஹோல்சேல் மே லே சக்தேகை, அதாவது ஹோல்சேலில் வாங்க முடியும், யா அல்லது ரீட்டைல் மீம் ரீட்டைலில் வாங்கலாம். சாகித்யக்கே சாத் சாத் இலக்கியத்துடன் இலாஹாபாத், இலகாபாத் அம்ரூத் கேலியே கொய்யாப்பழத்திற்கும் மஷ்ஹூர் ஹ புகழ் பெற்றது. உன்கா விசார் ஹ அவர்களுடைய சிந்தனை என்ன அப்படின்னா, சாகித்யக்கே சாம்னே இலக்கியத்திற்கு முன்னால் அம்ரூத் கொய்யாப்பழம் ஜியாதா தினோங் அதிக நாட்கள் டிக்கே க நகி நிலைத்து இருக்காது. செகண்ட் ஒன், லேக்கோ ஜேம்ஸ் பாண்ட் क्यों पसंद आया, எழுத்தாளருக்கு ஜேம்ஸ் பாண்ட் ஏன் பிடித்திருந்தது? லேக்கக் தோ பச்பன் சேகி, எழுத்தாளர் பச்பன் சேகி குழந்தை பருவத்தில் இருந்தே ஜேம்ஸ் பாண்ட் கே பக்ததே, ஜேம்ஸ் பாண்ட் உடைய பக்தராக இருந்தார். ஜேம்ஸ் பாண்ட் சே உன்கா பரிச்சை, ஜேம்ஸ் பாண்டுடன் உன்கா அவருடைய பரிச்சை அறிமுகம் கிதாபோங்கே சஹாரா, அதாவது புத்தகங்களின் சஹாரான சப்போர்ட்டுடன் இருந்தது, ஆதரவு இருந்தது. உன்கோ ஜேம்ஸ் பாண்டி ஹர்கத்தேங், அவருக்கு ஜேம்ஸ் பாண்டுடைய ஹர்கத்தேங் அப்படின்ன செயல்பாடு அவர் மற்றும் ஆதத்தேங் வழக்கங்கள் பகுத் பசந்தித்தி மிகவும் பிடித்திருந்தது. கியோங்கி ஏனென்றால், வஹ் சோரோங்கோ அவர் திருடர்களை பதா லக்தா தா அதாவது அடையாளம் கண்டுகொண்டு இருந்தார். கத்லேக்கி ஜான்ச்சு படுத்தால், கொலையாளியை ஜான்ச்சு படுத்தால் என்கொயரி பண்ணுறது, படுத்தால் கர்த்தாத்தா என்கொயரி விசாரணை செய்து வந்தார். அபராதியோங்கோ குற்றவாளிகளுக்கு அதாலத் கே கோர்ட் நீதிமன்றத்தினுடைய கட் கர்வே மேம் சாட்சி கூண்டில் கடா கர்வாத்தா நிற்க வைத்தார். மேலும் பகுனாஹோங்கோ குற்றம் அற்றவர்களை சுடுவாத்தாத்தா விடுவித்து இருந்தார். இன் சப்கே அதிரிக்து இவை எல்லாவற்றிலும் கூடுதலாக சுந்தர் யுவத்தியோங்கா அழகான பெண்களை பூரா உபயோகர்த்தாத்தா முழுமையாக உபயோகப்படுத்தி வந்தார். உஸ்கே சரித்திரக்கா யஹி குண் அவருடைய இந்த கேரக்டருடைய இந்த குணம் லேக்கோ எழுத்தாளருக்கு சபுசே எல்லாவற்றையும் விட பிராபித்
பிரபாவித் கர்த்தாத்தா, பிரபாவித்னா ஈர்த்தல் அப்படின்னு அர்த்தம். ஈர்த்து இருந்தது, ஒரு ஈடுபாடு கொள்ளச் செய்திருந்தது. தேர்ட் ஒன், ஜேம்ஸ் பாண்ட் கி ஷிகாயத் கோன் சி தி. ஜேம்ஸ் பாண்டுடைய குற்றம், அதாவது சிகாயத்னா குறை கூறுதல், எப்படிப்பட்டதாக இருந்தது? பிரயாகு கி ஏக் பகுத் புராணி, பிரயாகிலுள்ள ஒரு மிக பழமையான அவுர் மற்றும் பிரதிஷ்டித், அதாவது கௌரவமான சன்ஸ்தா நிறுவனத்தினுடைய கோஷ்டி, கோஷ்டினா குழுக்கள், ஏக்கிய கற்கே ஒவ்வொருவராக அப்புனி அப்புனி, அதாவது தங்களுடைய கலைகளை அப்புனி அப்புனி கலாயை ஜேம்ஸ் பாண்டுக்கு உபஸ்திதி மீம், ஜேம்ஸ் பாண்டுடைய முன்னிலையில் திகானான காண்பித்தல், ஷுருக்கி ஆரம்பம் செய்தனர். குச் தேர் பாத் சிறிது நேரத்திற்கு பிறகு ஜேம்ஸ் பாண்ட் அப்னி ஜகஹ் தன்னுடைய இடத்தில் கடா ஹோக்கர் நின்று கொண்டு திக்கே ஸ்வர்மி கூர்மையான குரலில் போலா பேசினார். ஆப் ஏக் நீங்கள் ஒரு தர்டஸ் ரெட், அதாவது தேர்ட் ரேட் சாகித்யக்கார் ஹைம் இலக்கியவாதிகள். ஆப்சே படா மூர்க் லேக், ஆப்சே படா உங்களை விட பெரிய, மூர்க்னா முட்டாள், லேக்கக் எழுத்தாளர், இஸ் சமை இந்த சமயத்தில் பிரயாகுமேம் நகிகை பிரயாகில் இல்லை, அவர் மற்றும் ஆப் ஏக்தம் நீங்கள் ஒரே அடியாக கோக்லேஹ, கோக்லேன பொந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். எஸ் சன்ஸ்தா இந்த நிறுவனம் தேர்ட் ரேட் ஹே தேர்ட் ரேட்டு. மை ஆக்கர் ஷர்மிந்தா ஹுவா நான் வந்து வெட்கமடைந்தேன். இசுசே இதனால் மஸ்த் கலந்தர், மஸ்த்ன சந்தோஷமான அப்படின்னு அர்த்தம், திமிர் கொண்டுள்ள போதையில் இருக்கின்ற அந்த அர்த்தம் வரும். கலந்தர் அப்படின்னா உலகப்பற்றில்லாத ஒரு முஸ்லீம் துறவியை கூட சொல்கிறாங்க. பிக்சர் தேக்னே சலா ஜாத்தா தோ, அந்த மஸ்து கலந்தருடைய பிக்சரை தேக்னே சலா ஜாத்தா தோ பார்க்கச் சென்றதால், கஹிங் எங்காவது, சுக்குசே ரகுதா சந்தோஷமாக சுகமாக இருக்கலாம். ஆப் சப் நீங்கள் எல்லோரும் தேர்ட் ரேட் ஹைம். ஏ சப் ஜேம்ஸ் பாண்ட் கி சிகாயத்தேங் ஹை இது எல்லாமே ஜேம்ஸ் பாண்டுடைய குற்றம், அதாவது குறை சொல்லுதல் அப்படின்னு, குறையாக பேசுறது அப்படின்னு அர்த்தம். டிப்பண்ணி லிக்கியே பிரயாகுகே சாகித்திக், அதாவது பிரயாகுடைய இலக்கிய சம்பந்தமான, சாகித்யன இலக்கியம், சாகித்திக் அப்படின்னா இலக்கிய சம்பந்தமாக. இலஹாபாத் சஹர் இலஹாபாத் நகரம், ஜிஸ்கா இதனுடைய புராணா நாம் ஹ பழைய பெயர் பிரயாக். சாகித்திகோங்கா நகர்கை இலக்கியவாதிகளுடைய நகரம். ஹர் சைஸ் ஒவ்வொரு சைஸ், செக்ஸ், ஜாதி, ஆயு, அவர் கீமத் கா சாகித்திக் யகாங் மில்தாகை இந்த எல்லா வகையான இலக்கியங்களும் இங்கே கிடைக்கின்றன. ஹம் சாஹேம் நான் வேண்டுமானால், ஹோல்சேல் மேம் லே சக்தேஹேம் ஹோல்சேலில் எடுத்துக்கொள்ளலாம், சாஹே வேண்டுமானால், ரீட்டைல் மே நம்ம ரீட்டைலே எடுத்துக்கலாம். குச் லோகோங் கே யஹாங் சில பேருடைய சில மக்களுடைய இருப்பிடத்தில், யஹ் தந்தா இந்த தொழில், பைத்ருக் ரூப்புமேம் அதாவது தகப்பனாருடைய தொழில் வடிவத்தில், சல்தா ஹைத்தோ நடந்தால், குச் சிலர், இஸ் தந்தேக்கோ இந்த தொழிலை, அவர் தந்தோங்கே சாத்து கர் ரஹேத்தே தொழிலுடன் செய்து கொண்டு இருந்தார்கள். குச் லோக் சில பேர், சாகித்யமே இலக்கியத்தில், ருச்சின சுவை ஆர்வம், இஸ் காரன் சே ரக்தேகை இந்த காரணத்தால் வைத்திருக்கிறார்கள். கியோங்கி ஏனென்றால், வே தூஸ்ரா காம் கர்ஹி நஹி சக்தே அவர்களால் இன்னொரு வேலையை கர்ஹி நஹி சக்தேன செய்யவே முடியாது. குச்சு கலாக்கார் சில கலைஞர்கள், ஏசேஹைம் இப்படி இருக்கிறார்கள், ஜின்கி கபி சாதி நஹி குயி இவர்களுக்கு ஒரு பொழுதுமே திருமணம் நிகழ்ந்தது இல்லை. அவர் நா ஹோனேக்கி ஆஷாஹி ஹ இனிமேல் நடக்குங்கிற நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிறார்கள். குச்சு லேக்கக் சில எழுத்தாளர்கள், ஐசேஹைம் இப்படி இருக்கிறார்கள், ஜின்கி கையே சாதியாங் ஹோ சுக்கிகை
அதாவது இவர்களுக்கு பல திருமணங்கள் ஹோ சுக்கிகை நடந்து முடிந்து இருக்கிறது. அவர் மேலும் ஃபிர்பி ஆஷாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கை. இன் சபி பேத் பாவோங்கே ஹோனே பர்பி, இவை எல்லாவற்றிலும் வேற்றுமை எண்ணங்கள் ஹோனே பர்பி இருந்த போதிலும் உன்கே பீச்மே அவர்களுக்கு இடையில் ஏக் பிரகார்கா ஒரு வகையான பாயி சாராக ஒரு சகோதரத்துவம் இருக்கிறது. ய சப் இவையெல்லாம் கயி சாலோங்ஸே பல வருடங்களாக பிரயாகுமேம் சலா ஆ ரகாகை பிரயாகில் நடந்து கொண்டு இருக்கிறது. பாட்டுக்கா சாரான்ச லிக்கியே, பாடத்தினுடைய சுருக்கத்தை எழுதுங்கள். இலகாபாத்கா புராணா நாம் பிரயாக் है. இலகாபாத்துடைய புராணன பழைய நாம்ன பெயர் பிரயாக். ஷஹர் சாகித்ய கேலியே மஷ்ஹூர் है. இந்த நகரம் இலக்கியத்திற்கு மஷ்ஹூர்ன புகழ் பெற்றது. சாத் அத்துடன் அம்ரூத் கேலியே பி கொய்யா பழத்திற்கும். யஹாங் சபி பிரகார்கே இங்கு எல்லா வகையான சாகித்யிக் है இலக்கிய சம்பந்தமானவை இருக்கின்றன. குச் லோக் சில பேர் பரம்பராசே பரம்பரையாக கர் ரகே செய்து கொண்டு இருக்கிறார்கள். குச் லோக் சில பேர் அவர் குச் உத்தியோக் தந்தே கே சாத் சிலர் உத்தியோகன தொழில் அப்படின்னு அர்த்தம். உத்தியோகம் தந்தே கே சாத் தொழிலுடன் கர் ரகே செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஃபிர்பி இருந்த போதிலும் உன்கே பீச்மே அவர்களுக்கு இடையில் ஏக் ஒரு பாயி சாராகை அதாவது ஒரு சகோதரத்துவம் இருக்கிறது. வஹ் அலகுகை அது அலகுன தனி. லேக்கக் பச்பன் சேஹி எழுத்தாளர் குழந்தை பருவத்திலிருந்தே ஜேம்ஸ் பாண்ட் கா பக்த தே ஜேம்ஸ் பாண்டுடைய பக்தராக இருந்தார். உஸ்கி ஹர்கத்தேங் அவருடைய செயல்பாடுகள் அவர் மற்றும் ஆதத்தேங் பழக்க வழக்கங்கள் உன்கோ அவருக்கு பகுத் பசந்தித்தி மிகவும் பிடித்து இருந்தது. கியோங்கி ஏனென்றால் ஜேம்ஸ் பாண்ட் சோரோங் அவர் ஹத்தியாரோங்கா ஜேம்ஸ் பாண்ட் திருடர்கள் மற்றும் கொலையாளிகளை பதா லகாக்கர் அடையாளம் கண்டுகொண்டு உனேங் அதாலத்துக்கே அவர்களை கோர்ட்டின் உள்ள நீதிமன்றத்தில் உள்ள கட்டுஹரேமே சாட்சி கூண்டில் கடா கர்வாத்தாத்தா நிற்க வைத்திருந்தார். ஏசே ஹோன்கார் இந்த மாதிரி ஒரு அறிவுள்ள அவர் மற்றும் பிரசித்த புகழ்பெற்ற ஆத்மிகோ மனிதரை ஹிந்தி சாகித்யமே ஹிந்தி இலக்கியத்தில் ருச்சி லேத்தே தேக்க ருச்சின ஆர்வம் இருப்பதை பார்த்து கொண்டு சுவை இருப்பதை பார்த்து கொண்டு லேக்கக்கோ எழுத்தாளருக்கு படா ஆச்சரிய ஹுவா மிகப்பெரிய ஆச்சரியம் உண்டானது. அவர் துக்கபீக துக்கமும் உண்டானது. பிரயாக் தோ பஹ்லேஹி பிரயாக் முன்பிருந்தே சாகித்யிகோங்கா சகர்கை இலக்கிய சம்பந்தமான ஒரு நகரம். அப் இஸ் அவசர் பர் இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் ஜேம்ஸ் பாண்ட்கோ அப்பனி காவியகத் விசேஷதாயேங் அதாவது தன்னுடைய காவியகத் விசேஷதாயோங்கோ திக்கானி காண்பிக்க பிரயாகிலுள்ள ஏக் பகுத் புராணி மிக பழமையான பிரசித்த சன்ஸ்தாக்கி புகழ்பெற்ற நிறுவனத்தினுடைய கோஷ்டின குழுக்கள் அர்த்தம். ஒரு கோஷ்டியாக போகிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. தயார் ஹோகயி தயாராகிவிட்டது. உஸ்மே அதில் லேக்கக் பி எழுத்தாளரும் சாமில் ஹோனே கயேத்தே பங்கு கொள்ள சென்றிருந்தார். விக்யாத் கலாக்கார் புகழ்பெற்ற கலைஞர் உப்பஸ்தித்தே ஆஜராகி இருந்தார்கள். நியமானுசார் விதிமுறைக்கு ஏற்ப காம் சல்தா ரகா வேலை சென்று கொண்டு இருந்தது. குச் தேர்கே பாத் சிறிது நேரத்திற்கு பிறகு ஜேம்ஸ் பாண்ட் அப்னி ஜகஹ் தன்னுடைய இடத்தில் கடே ஹோக்கர் நின்று கொண்டு தீர்க்கி தரஹ் அம்பு போல அதாவது கூர்மையான திக்கே ஸ்வர்மே போலே அதாவது கூர்மையான சொல்லில் பேசினார். ஆப் ஏக் தேர்ட் ரேட் சாகித்யக்காக நீங்கள் ஒரு தேர்ட் ரேட்டு அதாவது மலிவான அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். சாகித்யக்கார் இலக்கியவாதி. ஆப்சே படா போங்கா
லேக்கக், அதாவது உங்களை போன்ற ஒரு முட்டாளான எழுத்தாளர் இச்சமை இந்த நேரத்தில் பிரயாகுமே நகிகை பிரயாகில் இல்லை. ஆப் ஏக்தம், நீங்கள் ஒரே அடியாக, ஏக்தம்னு ஒரே மூச்சில், கோக்லே ஹை, கோக்லேனா பொந்து, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது. ஜேம்ஸ் பாண்டுக்கு ஆவாஜ் சுன்கர், ஜேம்ஸ் பாண்டுடைய குரலை கேட்டு, லோக் மக்கள், சவுங்கு படை திடுக்கிற நேர்ந்தது. கியோங்கி ஏனென்றால், வே அவர், இஸ் பிரகார் கி இந்த மாதிரியாக, பிரகட்ன வெளிப்படுத்துதல், நாரே பாஜி கே ஆதி நகீக, அதாவது இந்த மாதிரி முழக்கமிடக்கூடிய பழக்கம் இல்லாமல் இருந்தார். ஏக் ஷாகப்தோ, ஒரு மரியாதைக்கு உரியவர். ஷாயத், ஒரு கால். மூர்ச்சித் ஹி ஹோ கயே, மயக்கமே அடைந்து விட்டார். லெக்கக் அவசிய ஜேம்ஸ் பாண்டு கே ஃபேன் தே, எழுத்தாளர் கண்டிப்பாக ஜேம்ஸ் பாண்டுடைய ஃபேனாக இருந்தார். தோபி இருந்த போதிலும், கபி யஹ்னா சோச்சார், இதை யோசிக்காமல் இருந்தார். கி ஜேம்ஸ் பாண்ட் பிரயாகுமே, ஜேம்ஸ் பாண்ட் பிரயாகில் மேகி ஆக்கர் பிரயாக் கே லேக்கோங்கு, பிரயாகில் உள்ள எழுத்தாளர்களை உன்கே முங்கே சாம்னே, அவர்களுடைய முகத்திற்கு எதிரில், உனே காலியாங் தே சகே, வசைகள் கொடுக்க முடிந்தது. ஜேம்ஸ் பாண்ட் ஐசிஹி சபி, ஜேம்ஸ் பாண்ட் ஐசேஹி இப்படிப்பட்ட சபின எல்லா லேக்கோங்கோ எழுத்தாளர்களை நாலாயக்கா நாம், நாலாயக்னா தகுதியற்றவர் அப்படிங்கிற ஒரு பெயரை நாம் தேத்தே ஹுயே கொடுத்து கொண்டு, ஃபிர் ரகாத்தா சுற்றி கொண்டு இருந்தார். ஃபிர்னா மீண்டும், அந்த அர்த்தத்திலும் வரலாம். லேக்கக் பாண்ட் கி கதி தேக்கர், எழுத்தாளர் அந்த ஜேம்ஸ் பாண்டுடைய நிலையை பார்த்து சக்கித் ரகுகையே, ஆச்சரியம் அடைந்து விட்டார். சௌபாகிய சே, அதிர்ஷ்டவசமாக, அக்லே ஹப்தே மே, அடுத்த வாரத்தில், லேக்கக்கோ எழுத்தாளருக்கு ஜேம்ஸ் பாண்டு சே ஃபிர் முலாகாத் ஹுயி, மீண்டும் சந்திப்பு நிகழ்ந்தது. விதேஷி பாஷா கே, வெளிநாட்டு மொழியை பாரதிய லேக்கக்கி ஏ கோஷ்டி கோபி இசி பாந்தி காலியாங் கானி படி, அதாவது விதேஷி பாஷாக்க வெளிநாட்டு மொழியாளர்களும் பாரதிய லேக்கக்கி இந்திய எழுத்தாளருடைய ஏ கோஷ்டி கோபி ஒரு குழுவிற்கும், இஸ் பாந்தி இசி பாந்தி இதை போல காலியாங் வசைகள், கானி படி வசைகள் கேட்க நேர்ந்தது. ஆப் தேர்ட் ரேட் ஹே, ஆப் கூடாக, நீங்கள் ஒரு குப்பை. ஆப்கா சாகித்ய, உங்களுடைய இலக்கியம், கர்கட் ஹே, கரடு முரடானது. லேக்கக் பாண்டுக்கே பயிர் பகட்கர் ககுதேகை, லேக்கக் எழுத்தாளர் ஜேம்ஸ் பாண்டுடைய காலை பிடித்து கொண்டு சொல்கிறார், மை உன்சேபி நீச், நான் அவர்களை விடவும் தாழ்ந்தவன். பாஞ்ச்வேங் தர்ஜே காகும், அதாவது 5வது வகுப்பில் சேர்ந்தவன், அதாவது தர்ஜே காகும் 5வது வகுப்பில் இருக்கிறேன். ஃபிர் லேக்கக் பூச்தேகை, பிறகு எழுத்தாளர் கேட்கிறார், கிருப்யா யஹ் பதாயியே, தயவு செஞ்சு இதை சொல்லுங்க. ஆகே இனிமேல், ஹமாரே சாகித்ய கா கியா ஹோகா, நம்மளுடைய சாகித்ய இலக்கியங்கள் என்ன ஆகும். பாண்டுனே கஹா கி, பாண்டு சொல்கிறாரு, ஹோகா மேபி இருக்கலாம், கியா அக்லி பீடி ஆயேகி, அடுத்த தலைமுறை வரலாம். தும் அத்தியந்த் கட்டியா கிஸ்ம கே இன்சான், கட்டியான தரம் கட்ட வகையில் உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறாய். இன்சான் கோ மனிதன். இஸ் ஃப்ரான்ஸ்மே, தும் ஃப்ரான்ஸ்மே, நீ ஃப்ரான்ஸில், ஹோத்தே தோ இருந்திருந்தால், புத்தாயி கா காம் கர்த்தே, அதாவது ஒயிட் வாஷிங் பண்ணுற வேலையை செய்யலாம். காம் கர்த்தே. அந்துமே முடிவில், லேக்கக்கோ எழுத்தாளருக்கு ஞாத் ஹுவா தெரிய வந்தது, கி காலியாங் தேனே வாலேக்கோ, வசைகள் திட்டுக்களை கொடுப்பவர்களுக்கு சாரா சன்சார்
ஜான்தாக எல்லா உலகம் முழுவதும் அறிஞ்சிருக்கிறாங்க. சாம்னே ஏக் சுந்தர் யுவதி, எதிரில் ஒரு அழகான பெண், ஜா ரஹி தி சென்று கொண்டு இருந்தால், தோனோங் சஜ்ஜன் சுப்பு ஹோகையே, இரண்டு கனவான்களும் சுப்பு ஹோகையே அப்படின்னா அமைதி அடைந்து விட்டார்கள்.